சத்தம் கேட்குமே. ஏசப்பா குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினாரு. அந்த குஷ்டரோகி சுகமான தருணத்தை நாங்க இதாக காட்டியிருக்கோம். அதே போல அன்னாள் குழந்தைக்காக ஆலயத்துல போய் ஜெபித்தா. அந்த ஆலயத்துல ஜெபித்த இதை நாங்க தத்ரூபமா காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் மோசையை பார்வன் குமாருக்கு நாணர்பட்டியில இருந்து பார்ப்பாங்க. என்ன பிள்ளை அழுதிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த டைம்ல உள்ள இதை நாங்க சொல்லியிருக்கோம். அப்புறம் ஏசப்பா அந்த வாழ்ந்த காலத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய ஓமை சொல்லியிருப்பாங்க. அப்போ பரலோக ராஜ்யம் மண்ணில் புதைந்து இருக்கிற பொக்கிஷத்திற்கு சமானம், அப்புறம் நல்ல நிலத்துல தேடுற முத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நாங்க மையமாச்சு இந்த ரெண்டு கருத்தை சொல்லியிருக்கோம். சொல்லும் சத்தம் கேட்குமே. ஜீவ வழி காட்டி நம்மை வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. வண்ண வண்ண கனவு மின்னி மின்னி மறைகின்றது. பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க சின்ன மனமே இடுது. சின்ன சின்ன மனசு வண்ண வண்ண கனவு. உபவாசம் இருந்த பின்பு ராஜாவை சந்தித்தார். பின்பு ராஜா செங்கோலை நீட்டிய பின்பு ராஜா எஸ்தர் ராஜாத்திடம் உனக்கு என்ன வேண்டும், ராஜ்யத்தில் பாதி கூட உனக்கு தருவேன் என கூறினார். எஸ்தர் ராஜாத்தி நீங்களும் ஆமானும் என்னுடன் விருந்துக்கு வர வேண்டும் என கூறினார். வந்தது மோடி வந்தான் நடிடமே, உலக மாயை இழுத்திடும் உன்னை உதறி தள்ளிடுமே. இயேசுவே வழியும் ஜீவனுமானவர் ஓடிய வந்திடு நீ, ஓடிய வந்திடு நீ, ஓடிய வந்திடு நீ, ஓடிய வந்திடு நீ. சொன்னாரே வழி இதுவே, வழி இதிலே நடக்க சொன்னாரே. ஏசாயா தீர்க்கன் நன்றாய் சொன்னாரே வழி இதுவே, வழி இதிலே நடக்க சொன்னாரே. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தம்பி, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தங்கை, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை கத்தரா வரமே நமக்குண்டு, அவரை சத்தம் கேட்டிடு
அனைவருக்கும் காலை வணக்கம். விபிஎஸ் 2025 தலைப்பு வழி இதுவே. இந்த தலைப்பில் 10 நாட்களும் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நித்திய ஜீவனை அடைவதற்கான வழி கிறிஸ்து ஒருவரே. அவ்வழியில் நாம் செல்லுவோம். இன்று விபிஎஸ்ஸில் கண்காட்சி நடைபெறுகிறது. இவ்வருட விபிஎஸ்ஸில் 308 பிள்ளைகள் பங்கேற்றனர். இன்னும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை கிறிஸ்துவின் வழியில் நடத்துவோம்.